டெய்லி ஒரே மாரி ஸ்நாக்ஸ் பண்ணாம, இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா பண்ணி பாருங்கங்க. 1 கப்பு இட்லி மாவு, உருளைக்கிழங்கு, ஒரு கேரட் இருந்தா போதும். சூப்பராட்டு நம்ம ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் பண்ணிரலாம். ரொம்ப அட்டகாசமா இருக்கும். உளுந்த வடை தோத்து போகுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சூப்பரா இருக்குங்க. நல்லா சாஃப்ட்டாவும், எம்மியாவும் இருக்கும். வாங்க இத எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு ஈவினிங்ல ஸ்நாக்ஸுக்கு இட்லி மாவுல உருளைக்கிழங்கு, கேரட்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அந்த மாரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஈவினிங்ல ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாரி பண்ணி குடுங்கங்க. ஒரு கிளாஸ் டீ போட்டு சாப்பிட்டோம்னா, அவ்வளோ ஒரு அட்டகாசமா இருக்கும். டேஸ்ட் வந்து முதல் முறையா பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கங்க. வாங்க வீடியோக்குள்ள எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் பண்ணதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கங்க. இட்லி மாவுங்க. நமக்கு எந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் தேவையோ அதுக்கு தகுந்தபடி இட்லி மாவு எடுத்துக்கங்க. நான் மெஷரிங் கப்பால 2 கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 5, 6 ஸ்பூன் கடலை மாவுங்க. கொஞ்சமா உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. நமக்கு இட்லி மாவுல வந்து உப்பு இருக்கும். அதனால லைட்டா போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டே தண்ணி ஆட் பண்ணாதீங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமாட்டு நம்ம போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. மெஷரிங் கப்பால நம்ம கடலை மாவு எடுத்த மெஷரிங் கப்பால 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. ஆட் பண்ணியிருந்தேன். நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிடணுங்க. மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா உப்பி வரும். நீங்கள் சோடா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இட்லி மாவு ஆட் பண்ணா நம்ம சோடா ஆட் பண்ண வேண்டாங்க. இட்லி மாவு ஆட் பண்ணலை அப்படின்னா, இங்கே வெறும் அரிசி மாவு, கடலை மாவுல பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு சோடா ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டில் வந்து நம்ம வெங்காயம்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறமாட்டு நம்ம தண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயங்க, ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்குங்க அவிச்சு வச்சுருக்கேன். இதையும் துருவி போட்டுக்கிடலாம். இப்போ துருவி எடுத்தாச்சு உருளைக்கிழங்க. கையை கொண்டு நீங்கள் மசிச்சு போடணுனாலும் போட்டுக்கோங்க. நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தழை, பச்சை மிளகாங்க. காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு இட்லி மாவு இப்போ ஊற்றிருக்கனால உளுந்த வடைக்கு நம்ம மாவு பிசைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், வரமிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனுங்க. தேவைக்கு தகுந்தபடி, காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. தண்ணி எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணுங்க. நம்ம உளுந்த வடைக்கெலாம் நமக்கு மாவு எப்படி செட் பண்ணுவோமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி கோரி எடுத்து போடுறது கரெக்டாக இருக்கணுங்க. பக்குவம் மட்டும் இருந்தால் தான் போண்டா வந்து நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ கையில் வந்து நம்ம உளுந்த வடைக்கு போடும்போது எப்படி நனைச்சி போடுவோமோ அதே மாதிரி கையில் நனைச்சிட்டு ஓரத்தில் இருந்து இந்த மாதிரி எடுத்து போடுங்க. போண்டா வந்து சூப்பராக கிடைக்குங்க. ஒரே ஷேப்பில் கிடைக்கும் நமக்கு. ஓரத்தில் இப்படி எடுத்து போட்டிங்கன்னா கடாயில் எத்தனை பிடிக்கோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. நான் 8, 9 அணங்கிட்ட போட்டிருந்தேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. சின்ன கடாயாக இருந்ததுன்னா கம்மியாக போடுங்க. பெரிய கடாயினா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நமக்கு எலும்பி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடணும். போட்ட உடனே நம்ம பெரட்டி போடக்கூடாது.
ரொம்ப ஈஸியாட்டு டீ போடுற டயத்துல நம்ம அந்த ஸ்நாக்ஸ் பண்ணிரலாங்க. யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா, இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணுங்க. வெறும் வெங்காயத்த கூட போட்டு பண்ணலாங்க. இந்த வடை வந்து. வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய் இருந்தா போதும். இட்லி மாவுல போட்டு நம்ம சுட்டு எடுத்துரலாம். இப்ப நல்லா சிவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு சிவந்த பிறகு நம்ம எடுத்துரணுங்க. கெட்டி குடுத்துட்டே இருங்க. ஒண்ணு போல நமக்கு கலர் கிடைக்கும். இப்ப எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அடுத்தது இன்னொரு கடாய் போட்டுக்கிடலாம். எவ்வளோ எம்மியா இருக்கு பாருங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஸ்பீடில் வைங்க. ரொம்ப லோவா வைக்கக்கூடாது. ரொம்ப ஹையாவும் இருக்கக்கூடாது. லோவா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வேகாது. அதனால கொஞ்சம் மீடியம் ஸ்பீடில் வைங்க. நல்லா நின்று வெந்துருங்க உங்களுக்கு. நல்லா வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் டீ போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சுங்க. எவ்வளோ எம்மியா இருக்குது பாருங்க. உளுந்த வடை போண்டா மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு. டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடிங்க. இது சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னியில் முக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.